1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். சரி, அதை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தங்கள். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து எனக்கு பிரசங்கம் பண்ணி விடுவேன். அதுதான் என்னுடைய பழக்கம். நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும். முதலாவதாக என்ன ஐஸ்வர்யவான் உன்னோட ரெண்டும் கடவுள் சேர்ந்து வருவது உண்மையா உண்மை இல்லையா? உதாரணம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் பேசுவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்கிறாங்க, ரைட் அப்படின்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவன் இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டான். ஒன்றும் கிடையாது, ஐஸ்வர்யம் கனமும் தாவீதை தேடி வந்தது. அவன் போல கடவுள் கொடுத்தார். தாவீதை தேடி வந்தது. இன்னைக்கும் சரி, இஸ்ரேல் நாட்டை டேவிட்ஸ் எம்பயர் என்றுதான் சொல்வார்கள். தாவீதினுடைய ராஜ்யம். அதற்கு முடிவில்லை. அதான் முக்கியம். தாவீதின் ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது. இன்னைக்கும் தாவீது ராஜ்யம் இருக்குது. கனமும் ஐஸ்வர்யமும் அவரிடத்துல தான். ஒன்னும் இல்லாமல் இருக்கிறவன கடவுள் உயர்த்துவார். ஒன்னும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவனை கடவுள் பயன்படுத்துவார். எல்லாருக்கும் எல்லாம் வேதம் சொல்கிறது. நான் பேசுவது லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். படகுலேருந்து ஏறினாரு. இதுவரைக்கும் அந்த சீமானுடைய படகு மீன் பிடிக்க பயன்படுத்தப்பட்டது. இவர் ஏறினாரு, உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆகவே அந்த போட் பிகம்ஸ் ஹிஸ் ஃபுட்பிரிட்ஜ். அவருடைய படகு பிரசங்க பீடமாக மாற்றப்பட்டது. யாருடைய படகு? அவன் சொல்றான். அப்பொழுது சொல்றாரு, ஐஸ்வர்யம் கனமும் அவர்கள் மூலமா கிடைச்சது. எப்படின்னா சொல்றாரு, அவன் சொல்றான், ஐயா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல, என்ன செய்யுது? ஆழத்துல போய் போடுறாங்க. ஆகவே வேதம் சொல்கிறது, 2 படகுகள் அமிழத்தக்கதாக மிகுதியான கனமும் ஐஸ்வர்யமும் கத்திலிருந்து வருகிறது. ஒண்ணும் கிடையாது. அவன் ஃபிஷர்மேன் பை பர்த். அவன் பிறக்கும் பொழுது கலிலியா கடல்ல பிறந்தவன். அவனுக்கு தெரியும்
when to catch, where to catch, how to catch, what to catch எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு கர்த்தர் சொல்றார், இவர் only wood worker becomes wonder worker. Wood worker becomes wonder worker. மரம் அந்த அவர் சொல்றாரு, நீ போட கனம் மகிமை. 2 படகுகள் அமர்த்து நீந்த பிடிச்ச உடனே அவன் கூப்பிட ஆரம்பிச்சான் மற்றவங்களை, பாட எனக்கு உதவி செய்யணும். ஏன்னா படகுகள் அமிழத்தக்கதாக கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அமிழத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டவராக இருக்கிறார். அவர் செஞ்சான். 8ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நினைச்சான், வரலாற்றில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே நீர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் பீட்டர் அண்ட் ஜீசஸ் ஃபிஷிங் அண்ட் கோன் ஒன்று ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் 2 பேரும் என்ன செஞ்சிருவோம், நீர் வலதுபுறம் போட்டால் வலதுபுறம் போடுறேன், இடதுபுறம் போட்டால் இடதுபுறம் போடுறேன், ஆழத்துல போட்டால் ஆழத்துல போடுறேன், நீ என்ன சொல்லிடுறோம், உனக்கு வேண்டியதை நான் பணத்தை பேங்க்ல நான் கட்டிடுறேன் சொல்ல. அவன் கனமும் ஐஸ்வர்யமும் கர்த்தரிடமிருந்து வரும் என்பதை நம்பி அவன் சொல்றான். அவர் சொல்றாரு, உன்னை மனிதனை பிடிக்கிற ஆக்கினாரா. இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக நான் ரோமுக்கு சென்றிருந்தேன். ரோம்ல அந்த ஏர்போர்ட்ல பார்க்கும் பொழுது இந்த ரோம் அரசாங்கம் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது. ஆனா அவனுடைய சின்னம் சிலுவையாக இருக்கு. எங்க போய் எங்க முடியுது. அங்க ஏர்போர்ட் முழுவதும் பல இடங்களில கர்த்தருடைய வசனத்தை அவர் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஒண்ணு இல்ல, அந்த உட்கார்ந்துக்கூடிய சேர பீட்டர் சேர் தான். பேதுருனுடைய சீசன் அவன். ஏன்னா பேதுருனுடைய கல்லறை மேலதான் வாட்டிகன் சிட்டி கட்டப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்ட் பீட்டர்ஸ் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, அவருக்கு பிடித்தது மட்டுமல்ல, வேதாகமத்துல 1 பேதுரு 2 பேதுரு என்ற 2 நிருபங்களை எழுதுவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆகவே he was a New Testament writer. வேதாகமத்தை எழுதுவது அவன்கிட்ட சொல்றாரு, எல்லா மீன்களும் பிடிச்சோன்ன 11வது வசனம் வாசிக்கலாம். எல்லாம் என்ன இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோங்க, இதை வித்துட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அதை விட்டுட்டு படகுகள் எல்லாவற்றையும் விட்டுட்ட. லீவிங் அண்ட் லிவிங் ஃபார் காட். அதான் தியாலஜி. லீவிங் அண்ட் லிவிங் ஃபார் காட். அவன் முடிவு பண்ணிட்டான், ஆண்டவரே கடவுள் அவர்களை யாருக்கும் இல்லை. அவன்கிட்ட கேட்கிறாங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பேசுவது மத்திய 26ஆம் அதிகாரம்
75வது வசனம். மத்தேயு 26:75. வேதாகமத்துல ஒரே ஒரு சீசன் இங்கிலீஷ்ல மனம் கசந்து கிறிஸ்துவுக்காக அழுதவன் யாருன்னா சாதாரண மத்தேயு 26:75 மனம் கசந்து அழுதான். அது மட்டுமல்ல, இவனிடத்துல கர்த்தர் சொல்றாரு, அங்கு நான் பேசுவது யோவான் 21:15-17 வசனம். எப்பொழுதுமே அவரு யாருக்குமே எங்க அப்பா பேரு மாணிக்கத்தின் மகனாகிய ஜெகதீஷன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இவன்ட்டு அவர் நான் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆகவே அன்னைக்கு கடவுளுடைய ஊழியத்தில் வந்தார். இன்றைய நாளிலும் சாதாரணமானவன் செயின்ட் பீட்டராக மாற்றப்படுகிறான். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்பது ஒரு ஊர் பேரு. ஐஸ்வர்யம் கனமும் அவரால் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. நான் பேசுவது தானியேலின் புத்தகம் 6:20 வசனம் வாசிக்கிறோம். தானியேல் 6:20. தானியேல கொண்டு போய் சிங்க கேபியில போட்டாங்க. கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கேட்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆமா. அப்ப அவன் சொல்றான், சிங்கத்தின் வாய் என்ன செஞ்சாரு? கட்டினார். ஆகவே மறுபடியும் 1 வாசிக்க வேண்டும். அவனுக்கு ஆமா, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆகவே மிருகங்கள் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறது? கட்டுப்படுகிறது. அவர் ஆமாண்டவரே, சிங்கத்தின் வாய் என்ன செஞ்சாரு? அவருடைய கை வாசி, அவருடைய கையை பற்றி இருக்கின்ற 29:12. உங்களுக்கு கருத்துல என்ன இருக்கு? வல்லம் இருக்குங்களா? வல்லம் சத்துவத்துக்கு இங்கிலீஷ் ஏசு கிறிஸ்துல பவர் இருந்தா, அந்த பவர் இருக்கனாலதான் சிங்கத்தின் வாய் என்ன செய்ய முடியுது? சிங்கத்துக்கு போயிட முடியுமா? ஏன்னா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் லைன் தான். ஃபாரஸ்டினுடைய கிங். அப்படிப்பட்ட வாய கட்டுறாரு அவனுடைய கை. ஆகவே தானியேலை கொண்டு
அற்புதங்களையும் அடையாளங்களையும் பாபிலோனிலே செய்ய கடவுள் அவனை பயன்படுத்தினார். அவருடைய கை ஆளுகை செய்தது. அவருடைய கையில வல்லமை, பவர் அண்ட் மைட்டி, பவர் அண்ட் மைட்டி. நான் பேசுவது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38, 39, 40. காற்றையும் கடலையும் அதிர்ஷ்டம். The power, the Lord of nature என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். Lord of nature, இயற்கையின் அதிபதி. கடலையும் காற்றையும் அதிர்த்த முடியுமா? எந்த விதமான ஆர்டர்ஸ் போட்டு நிப்பாட்ட முடியுமா? இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுது? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. காற்றும் கடலும் விட வார்த்தைக்கு என்ன செய்யுது? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர். எல்லாவற்றையும் அவர் வல்லமை உள்ள காரியங்களை செய்ய அவரால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. வேதம் சொல்கிறது. நான் பேசுவது யோவான் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். Lord of nature, இயற்கையின் அதிபதி. கடல் மேல யாராவது செய்ய முடியுமா? The power and almighty, power over the sea. காற்றையும் கடலையும் அதற்றக்கூடியவர். காற்றையும் கடலையும் சமுத்திரத்தை உண்டாக்குறார். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும். அவ்வளவுதான். ஜலத்திலிருந்து பிரிக்கிறது. லார்ட் ஆஃப் நேச்சர், இயற்கையின் அதிபதி. லார்ட் ஆஃப் நேச்சர். தண்ணீரை யாராவது பிடிக்க முடியுமா? அது ஓடிட்டு தான் இருக்கும். கையில தண்ணீரை பிடிக்க முடியுமா? ஆனா இவர் காற்றையும் கடலையும் தண்ணீர் மேல தனக்கு அதிகாரம் அவர் கடலின் மேல் நடந்தார். அவர் சாதாரணமானவர் அல்ல. கடல் மேல நடப்பார். ஒண்ணு இல்ல, வல்லமை அவர்கிட்ட. யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 6:9. 5 வாற்கோதுமை அப்பம், 2 மீன். யோவான் சுவிசேஷன் தான் அது சிறப்பு. என்னன்னா, இவன் தான் அந்த அப்பம் யாரு என்னத்துல செய்யப்பட்டது அப்படிங்கன்னா பார்லி பிரெட். ஏன்னா மற்றவெல்லாம் வீட்டு பிரெட் தான் காஸ்ட்லி. பார்லி பிரெட்னா கொஞ்சம் குறைவானது. ஆனா அந்த குறைவு தான் வைத்து கொண்டுதான் 5000 பேர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஆகவே the Lord of nature மட்டுமல்ல, the Lord of economics. Lord of economics.
லெவல் பொருளாதாரம். 5 அப்போ அவரால் எதுவுமே செய்ய முடியும். அவரால் எதுவுமே நான்வெஜ்ஜும் கொடுப்பாரு, வெஜ்ஜும் கொடுப்பாரு. ரெண்டும் அவருக்கு சாதாரணம். உதாரணம் 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4-5. ஆமா, அப்பமும் இறைச்சியும் என்ன செய்யும்? கொடுக்கும். யாருக்கு? ஆனா அதே நேரத்துல 17ஆவது அதிகாரம் 17ஆம் வருஷத்துல ஆமா, அந்த அப்படிப்பட்டவன் அந்த வீட்டினுடைய பிள்ளையையும் உயிரோடு எழுப்பணும். சாரிபாத் விதவையுடைய வீட்டிலையும் இவர் என்ன செஞ்சாரு? 16ஆவது வருஷம் ஆச்சு. lot of economics. மாவு என்ன செய்யறது? எடுக்க ஆகவே இஸ் miracle of multiplication. பெருக எடுக்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏனென்றால் அவருடைய கர்த்தக்கிரியை lot of nature, lot of economics. அவர் சாதாரணமானவர்கள். அவர் எடுக்க அதுக்கு பிறகு அவனை கர்த்தர் பயன்படுத்தினால் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவன் நடத்தினான். ஏனென்றால் அவன் ஒரே ஒரு மந்தான் பருவத்துக்கு போனவன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். பரலோகத்துக்கு போறதுக்கு கூட பூலோகத்துல அற்புதங்கள் அடையாளங்களை செய்து காட்டுவோம். பரலோகத்துக்கு போறதுக்கும் அவர் he was taken away by whirlwind என்ற காங்கிரஸ்ல அந்த சூழல் காற்று அனுப்பி, ஏன்னா காற்றுக்கும் அதிபதி அவர், காற்றை அனுப்பி அவனை காற்றை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, காற்றை அனுப்பி ஒரு ஊழியக்காரனையும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். கடைசி முடியும். சாதாரணமானவர் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். ஆகவே is glory of the past, life of the present and hope of the future. Is glory of the past, life of the present and hope of the future. வேதம் சொல்லுகிறது, மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். கேட்கிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கையில் இருக்கிறது என்னது?
முன்னால செங்கடல் இருக்கு. சண்டைக்கு ஆள் வாங்கிட்டு இருக்கான். இஸ்ரேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கடலை கடக்கணும். ஆகவே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். காற்று காற்று காற்றினால விரல் எலியாவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவன். அந்த காற்றினால செங்கடல் இரண்டாக என்ன செய்து இயற்கையின் அதிபதி அவர். கடவுள் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம், எல்லா காரியம் முன்னெடுத்து வைக்கிறது என்ன? அவ்வளவுதான். வெறும் நீட்டாக. ஆகவே காற்றின் கடலும் பிரிக்கப்பட்டு அதை கடந்து செல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் காப்பாற்றினார். சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆகவேதான் மோசே வேதாகமத்துல ஆதி ஆகமத்துல யாருமே பாட்டு பாடினது கிடையாது. யாருமே பாடவே இல்லை. முத பாட்டு பாடினவங்க யாரு? மோசே தான். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3 பாடு. இந்த மோசே அங்கமற்ற பாடல வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3. பரலோகத்திலையும் என்ன பாட்டு பாடப்படுது? மோசே பாட்டு. இங்க மட்டுமல்ல, பரலோகத்தில் பாடப்படுது. மோசே சாதாரணமானவனா? அவனை கடவுள் பயன்படுத்தினார். ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கை வல்லமையும் சத்து அறிந்தது. கடவுள் அவனை பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருந்தார். என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து சொத்துக்குரிய நாளும் வேண்டினாலும் தேவனுக்கு செய்யப்பட்டிருப்பார். அப்பொழுது எல்லா சீக்கிரங்களான தேவ சமாதானம் அவர்கள். ஆகவே இந்த தொடங்கியிருக்கூடிய புதிய ஆண்டில இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டினுடைய என்னுடைய வீட்டினுடைய பானையில கலையத்தில் எதையும் குறைவில்லாமல் இருக்குமா? என்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பாரா? என்னுடைய ஜீவன் பலன் எனக்கு தக்க வைத்துக் கொள்வாரா என்ற எண்ணங்கள் தோற்றும் பொழுது கடவுள் இத்தனை செய்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னையும் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வேறு எதுவும் தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேன்றான, இந்த தொடங்கி இருக்கிற புதிய ஆண்டில என் பிள்ளை நல்லா படிப்பானா? அவர் படிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு நீ பயப்படாத, ஞானம் உனக்கு என்ன செய்யும்? கடவுளுடைய. ஆகவே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். யாக்கோபு
முதலாம் அதிகாரம். சரி, உன் பிள்ளை ஞானத்துல குறைவுள்ளா இருந்தால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய கன்சல்ட் இந்த தொடங்கக்கூடிய புதிய ஆண்டில உன் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளை கிருபையிலும் மனித தயவிலும் வளருவார்கள். லூக்கா 2:52. உன்னுடைய பிள்ளைகளும் அதிகமாக வீழ்ச்சி அடைய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஞானம் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் செய்யக்கூடியவர். ஆகவேதான் அவருக்கு வயது கிடையாது. ஆல்மைட்டி என்றால் சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்றால் ஆம்னிபொட்டன்ட். அவருக்கு 3 காரியம் உண்டு: ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ஸ், ஆம்னிஷியன்ட். ஆம்னிஷியன்ட் என்று சொன்னால் சகல ஞானம் உள்ளவர், சகல ஞானம், சகலத்தையும் அறியக்கூடிய தேவன். ஆகவே மோசேட்ட சொன்னார், அவனை கூப்பிடுறாரு. வேதம் சொல்லுகிறது, நான் பேசுவது உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவரும் அவர் தேவை கிடையாது. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தார். மண் இருளடையும் ஒரே ஒரு அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணினார்னா அவன் யாரு? வேற யாரையும் கடவுளுடைய கிருபையினால அடக்காதது இயேசு கடவுள் ஒரே ஒருவனை தான் நடத்தியிருந்தாருன்னா அது யாரு? காற்றையும் கடலையும் பிரித்து எடுக்க வல்லமை பெற்றவனை அடக்கம் செய்தார். அடக்கம் செய்தது மட்டுமல்ல, அந்த ஒரே ஒருவனும் சரி எலியாவும் சரி மரித்த பிறகு அவர்கள் தேவனோடு பேசினார்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து. யாரால் பேசுறது? One was buried, one was taken away by whirlwind. சுழல் காற்றினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டவனும் சரி அடக்கம் பண்ணப்பட்டவனும் சரி, 2 பேரும், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் அடக்கம் செய்யப்பட்டான், 2 பேரும் ஏசிட்டு பேசுறான். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆல்மைட்டி. எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகவே அவர் இருந்தார். ஆகவேதான் 2 பேரும் பேசினார்கள். கடவுளோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு தருணத்தையும் அவர் பெற்றார். எதை எடுத்தாலும் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்று. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 1:37. தேவனால கூடாத காரியம் ஒன்றும். அதுதான் ஆழ்மைக்கு, அதுதான் சத்து, அதுதான் வல்லமை. அவருடைய கை எல்லாவற்றையும் செய்யும். ஆகவே அவர் சொல்றாரு, மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மத்தேயு
பார்த்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அப்படி கொடுத்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு என்றார். உடனே அவன் கையை தொட்டான், அவன் குஷ்டரோகி சுத்தமானான். எல்லாமே கடவுளால் செய்ய முடியாதது. எனக்கு சித்தம் உண்டு, வல்லமை, அதான் பவர், அதான் ஆல்மைட்டி. மறுபடியும் வேதம் சொல்கிறது. நான் பேசுவது லூக்கா 17ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போய் அவ்வளவுதான். அவன் கூப்பிட்டான். என்னது சொல்றான்? என் செய்து எங்களுக்கு ஆசாரிட்டு காட்டுறான். ஆகவே அவர்கள் போகை சுத்தமானார்கள். கையை வைத்து தொடல, வார்த்தை கை வச்சு தொடல, அந்த வார்த்தையை செஞ்சுட்டு அவர்கள் போகையில சுத்தமானார். அந்த வார்த்தையை நம்பி போனால, நான் காட்டு தேசத்துக்கு நீ போ ஆபிரகாம் சொன்னாரு, அவன் போனான். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல 10 குஷ்டரோகிதான் அவர்கள் புதிய ஏற்பாட்டின் ஆபிரகாம்கள். புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சொன்னாரு. இந்த 10 பேரும் அவருடைய வார்த்தையை நம்பி போனோம். அவள் 14ஆம் வசனம், அவர்கள் போகையில சுத்தமானார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே கனம், ஐஸ்வர்யமும் அவற்றில்தான் வரும், வல்லமையும் சத்துவமும் அவற்றில்தான் வரும். அவர் கை எப்பொழுதும் பூர்ணமான இறக்கம் செய்யும். அதான் எந்த சூழ்நிலையும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் சரி, நம்மை நாமே யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, அவங்க சொல்ல 8ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை சொல்லியா, வாக்கியம் சொல்லாத, வார்த்தை சொல்லணும். Say a word. Say a word. அவன் வேலைக்காரனை கொண்டுட்டு வரல, வேலைக்காரனை ஏசுக்கு பார்த்தது இல்லை. அவன் எங்கேயோ இருக்கான். இவன் சொல்றாரு. ஆகவே வேதம் சொல்கிறது 13ஆவது வசனம், யோவான் 8:13, மத்தேயு 8:13. அந்த நாளிகையிலே அவன் சொந்தமானவன். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். அவன் சொல்றாரு, அந்த நாளில சும்மா எல்லாமே வல்லம். அது சிவரா அது சொல்ற 12 வருஷம் பெரும்பாடு வச்சு மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 30 வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறது.
பெரும்பாலும் செய்யும். அவரா வந்தவ அவ 30வது வசனம் 5:30 உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள வல்லமை புறப்பட்டுச்சு. என்ன வசனத்தின் ஓரத்து அவருடைய வஸ்திரத்தையும் வல்லமை இருந்தது. கரங்களில் மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரம். அந்த வல்லமை அவரிடத்தில் என்ன செஞ்சது? புறப்பட்டு போயிடுச்சு. அந்நேரம் அவர் சுத்தமானவனதான் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன? ஆகவே அவர் வாயின் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவருடைய உடையும் வல்லமை உள்ளது. அவருடைய வஸ்திரமும் வல்லமை உள்ளது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகவே கடவுள் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த தொடங்கக்கூடிய புதிய ஆண்டில நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல சிக்கல்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் விடுவிக்கக்கூடிய கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவரை ஜீவிக்க கர்த்தரிலிருந்து கருத்திலிருந்துதான் கனமும் வரும், வல்லமை வரும். அவர் சத்துவத்தை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.